ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இன்றைய நாளில் எங்களோட சபையில் நாங்கள் ஒரு வருடம் நினைவு கூர்ந்து ஒரு சிறப்பு ஆராதனை செய்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். வந்திருக்கிறோம் உங்கள் எல்லாரையும் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். Will ich euch in Jesus Namen begrüßen und bedanke euch auch, dass unter Andenken an Jesus die wir eine kleine Anbetung machen. எங்கள் மத்தியில் பாஸ்டர் மார்க்குஸ் நல்ல எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன், எனக்கு நிறைய ஆலோசனை தருகிறவர். அவர் இன்றைய நாளில் ஒரு சிறப்பு விருந்தினராக ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். அவரை நாங்கள் வரவேற்கிறோம். Ich begrüße Markus, Pastor Markus, er ist mein geistlicher Vater, er gibt noch viele Ratschläge. Darum möchte ich dich begrüßen und auch danke, dass du Wort mitbringst. அதே போல் டோல்மேட் பண்ணுவதற்கு மொழிபெயர்ப்பதற்கு அவரும் ஒரு ஊழியக்காரர் எங்கள் மத்தியில் பிரதர் ஜெனிஃபர் வந்திருக்கிறார். அவரை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். Zum Übersetzen ist eben der Bruder Jennifer, ich tue Gott dienen und ja, ich tue mal willkommen heißen. Ja, danke vielmals. Ich gratuliere House of Peace ganz herzlich zum Jubiläum. நன்றி செலுத்துறேன். மனமால வாழ்த்துக்களை கொண்டு வந்திருக்கேன் House of Peace Churchக்கு. Ja, und ich danke vielmals für die Einladung, dass ich heute bei euch darf sein und mitfeiern. நன்றி அழைப்புக்கான நன்றி செலுத்துறேன், உங்களோட சேர்ந்து இந்த சந்தோஷமான நாளை கொண்டாடுறதுக்கு. Genau, ich darf ja eine Festpredigt halten. ஒரு சந்தோஷமான நாளுக்கு ஒரு பிரசங்கம் வச்சுக்கிறதுக்கு. Ich liebe die Gemeinde von Jesus Christus. நான் இயேசுவின் சபையை நான் நேசிக்கிறேன். Und jede Gemeinde ist anders. எல்லா சபையும் ஒரு வித்தியாசமான கோணங்களை உருவாக்கப்பட்டிருக்கு. Ich bin auf einem Bauernhof aufgewachsen. நான் ஒரு விவசாய வீட்டில் நான் வளர்ந்திருக்கேன். Und dort hat es Kühe und Ross und so Tiere gehabt. அந்த இடத்துல மாடுகள் இருக்கு, குதிரைகள் இருக்கு, வேற வேற மிருகங்கள் இருக்கு. Und ich habe immer gedacht als Kind, unser Bauernhof schmeckt super gut. நான் எப்பயும் நினைத்து கொண்டிருந்தான், இந்த விவசாயி அந்த வீட்டுல இருக்கிறத அதான் நல்ல வாசமான வீடா இருக்கும். Aber wenn ich zum Nachbar bin oder auf einem anderen Bauernhof, dann hat es gestunken. நான் அடுத்த மட்டாக்கள வீட்டு பக்கத்து வீட்டுக்கான விவசாயி வீட்டுக்கு போகும்போதோ அல்லது வேற ஆக்கள வீட்டுக்கு போகும்போதோ நாத்தங்கள் வந்துச்சு. Bis ich dann später nicht mehr daheim gewohnt habe. நான் ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு எப்ப நான் வெளியே போனேனோ அப்பதான் நான் அறிந்து கொண்டேன். Als ich dann zurückgekommen bin zu meinen Eltern und zu meinen Schwestern, habe ich gemerkt, அப்பதான் நான் திருப்பி எங்க அம்மா அப்பாவை சந்திக்கிறதுக்கு விசிட் பண்றது நான் வரும்போது ஒன்று உணர்த்தப்பட்டது, unser Bauernhof stinkt. எங்கட வீடும் மணக்குது. Tja, und ich habe realisiert, so ist es auch mit der Gemeinde von Jesus Christus. அதான் நான் அறிந்து கொண்ட விஷயம், அப்படிதான் எங்க இயேசு சபைகள் எல்லாம் இருக்கு. Die eigene Gemeinde ist immer toll. எங்க சொந்த சபை எப்பயுமே நல்லாவே இருக்கும். Und die andere Gemeinde stinkt. வேற சபைகள் கொஞ்சம் நாத்த மாதிரி இருக்கும். Und das stimmt gar nicht. அப்படியே இல்ல. Jede Gemeinde hat Stärken und hat Schwächen. எல்லா சபைகளுக்கும் பலனான காரியங்களும் இருக்கு, அவைக்கு இல்லாத பலவீனமான காரியங்களும் இருக்கு. Aber wichtig für uns ist, dass wir die Gemeinde von Jesus lieb haben. ஆனா முக்கியமான காரியம் எங்களுக்கு நாங்க இயேசுவின் சபையை நேசிக்க வேண்டும். Und jede Gemeinde hat gemeinsam, wir glauben an Jesus Christus. எல்லா சபைகளும் ஒற்றுமை என்னன்னா நாங்க இயேசுவை நம்புகிறோம். Und wir haben Hoffnung für die Welt. எங்க எதிர்பார்ப்பு என்ன, இந்த பூமியில ஒரு நல்ல நற்செய்தி இருக்கு. Das Evangelium von Jesus Christus ist so eine grosse Kraft. இயேசுவின் நற்செய்தி ஒரு பலசாலியான வார்த்தையா இருக்கு. Und wir haben die Liebe, die Gott uns schenkt. எங்களுக்கு அந்த ஆண்டவரோட அன்பு எங்களுக்கு ஒரு பரிசா கொடுக்கப்பட்டிருக்கு. Und wir geben die einander weiter. அது நாங்க மற்றவருக்கு நாங்க கொடுக்க வேண்டும். Wenn ich heute bei euch darf sein, நாங்க இன்றைக்கு உங்க மத்தியில் நான் இருக்கிறதுக்கு, dann treffe ich viele Geschwister in Jesus Christus und ich habe euch lieb. நான் சகோதர சகோதரிகள் நாங்க இந்த ஒருமித்து வாசம் செய்யறோம், அவங்க நேசிக்கிறேன். Wir stehen am Anfang von dem Jahr. நாங்க இந்த வருஷ ஆரம்பத்துல நாங்க நிக்கிறோம். Und darum möchte ich in dieser Predigt
die Jahreslosung aufgreifen. அதனால இந்த பிரசங்கத்தை நான் ஒரு வருஷ தீர்க்கதரிசன வார்த்தை, அந்த வருஷ ஆசீர்வாத வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். Ja, und die Jahreslosung, ich habe sie hier projiziert. வருஷ வாக்குத்தத்தம் வந்து நான் போட்டிருக்கிறேன். Gott spricht, siehe, ich mache alles neu. கர்த்தர் பேசுகிறார், இந்த நான் புதிய காரியங்களை செய்கிறேன். Ich habe das mit Google Translator übersetzt, ich weiß nicht, ob es stimmt. இது நான் கூகுள் டிரான்ஸ்லேட்டரா நான் மொழிபெயர்த்திருக்கேன். உண்மையா சரியா மொழிபெயர்ப்பா தெரியல. Okay, so. சரியா இருக்கா? Okay, perfekt. Und die Jahreslosung ist ein Versprechen von Gott. Siehe, ich mache alles neu. வருஷ வாக்குத்தத்தம் வந்து ஒரு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கையா இருக்கு. நான் இந்த புதிய காரியங்களை நான் செய்கிறேன். Wir stehen am Anfang vom Jahr und wünschen einander ein gutes Neues. நாங்க வருஷ ஆரம்பத்துல இருக்கோம், எல்லாருக்கும் நாங்க புதிய வருஷத்துக்கு வாழ்த்துக்களை கொண்டு சொல்லுகிறோம். Das ist nur ein gutes neues Jahr. அது வந்து ஒரு புதிய வருஷம் வாழ்த்துக்கள் மட்டும்தான். Aber was Gott uns verspricht, ist viel grösser. ஆனா கர்த்தர் எங்களுக்கு தர்ற வந்து ஒரு பெரிய காரியம் கர்த்தர் தருகிறார். Ich mache alles neu. நான் எல்லாமே புதுப்பிக்கிறேன். Das ist so stark. அது ஒரு வல்லமையாவே இருக்கு. Ein Teufel, also es heisst, wir können einen neuen Anfang aus Gottes Gnade und aus Gottes Kraft haben. எங்களுக்கு ஒரு புதிய துவக்கம் இருக்கு. கர்த்தருடைய கிருபையாலும் கர்த்தருடைய பலத்தால எங்களுக்கு புதிய துவக்கம் ஒன்று இருக்கு. Gott macht alles neu. கர்த்தர் எல்லாமே புதிதாக செய்கிறார். Und niemand kann das aufhalten. ஆனா ஒருவராலையும் அதை நிறுத்த முடியாது. Es passiert jetzt schon. அது உப்பையே ஆரம்பிக்க வலிக்கிட்டு. Und es wird immer stärker bis aufs Finale am Ende von der Zeit. அது எப்பயுமே பலப்பட்டோன்னு, எப்ப அந்த கடைசி காலம் வர வரைக்கும் பலப்பட்டோன்னு தான் போகும். Glauben wir das? அதை நாங்க விசுவாசிக்கிறோமா? Glauben wir, dass Gott wirklich eingreifen kann, jetzt schon in unsere Zeit, in unser Leben und alles neu machen? நாங்க விசுவாசிக்கிறோம் கர்த்தர் அந்த வாழ்க்கையில வந்து எல்லாம் புதுப்பிக்க முடியுமான்னு. Und glauben wir, dass Jesus Christus wird wiederkommen und die ganze Erde neu machen und einen neuen Himmel machen? நாங்க விசுவாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து மீண்டும் வந்து இந்த புதிய வானம் புதிய பூமியா மாற்ற முடியுமான்னு. Das ist doch schön. Bleiben wir in dem. அது ஒரு நல்ல ஒரு காரியமா இருக்கு. அந்த விசுவாசத்தை நாங்க நிலைத்திருப்போம். Wo brauchen wir einen Neuanfang? எங்க வாழ்க்கையில இருக்கிற காரியங்கள் எது புதிய ஆரம்பம் தேவையா இருக்கு? Persönlich? இந்த தனிப்பட்ட முறையில, Oder als Gemeinschaft? எங்க சபையோட ஐக்கிய சபையா, Oder für unsere Welt? இந்த உலகத்துக்காக? Siehe, ich mache alles neu. பாருங்க, நான் எல்லாம் புதிதாக செய்கிறேன். Es steht am Ende von der Bibel. அது பைபிளின் கடைசி வார்த்தையா இருக்கு. Im Buch von der Offenbarung, Kapitel 21, Vers 5. வெளிப்படுத்து வார்த்தை 21:5 எழுதப்பட்டது. Da hat der Johannes eine Vision gehabt. அதுல யோவான் வந்து ஒரு தரிசனம் கண்டார். Und er hat einen Thron gesehen. அவர் வந்து ஒரு ராஜாவின் கதிரையை பார்த்தார். சிங்காசனம் Im Himmel ist der Thron gesehen. அது அந்த பரலோகத்துல கண்டுகிறார். Und er hat gehört, wie Gott von dem Thron redet. அந்த சிங்காசனத்தில் தேவன் பேசுகிற அவர் கேட்டார். Und da gibt's wir werden den ganzen Abschnitt mal hören. அது நாங்க ஃபுல்லாவே நாங்க வாசிக்க போகிறோம். Offenbarung Kapitel 21, Vers 1 bis 8. வெளிப்படுத்த புத்தகம் 21:1-8 வரைக்கும். Und danke vielmals, dass es du uns vorliest. நன்றி நீங்க இது வாசிக்கிறதுக்காக. பின்பு நான் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர்
இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றி இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவார். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாடுகளும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கண்டகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். Danke vielmals. நன்றி. Ich möchte aus diesem grossen Text wirklich das rausnehmen, die Sehnsucht nach Erneuerung. அந்த பெரிய வார்த்தையில சுருகி எது முக்கியமா இருக்கோ அதுகளை மட்டும் எடுக்க விரும்புகிறேன். Ich glaube, wir sehnen uns nach Erneuerung. நாங்க எதிர்பார்ப்போர் இருக்கிற ஒரு புதிய ஆரம்பமா இருக்கணும். Persönlich sehne ich mich nach Erneuerung. எங்க தனிப்பட்ட முறையில ஒரு புதிய ஆரம்பமா இருக்கணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். Für unsere Kirche FG Luzern Süd sehne ich mich nach Erneuerung. எங்க சபை கேஃபேக்கும் ஒரு புதிய ஆரம்பமா இருக்கணும் எதிர்பார்க்கிறோம். Für eure Kirche Erneuerung von Jesus Christus. உங்களோட சபைக்கும் புதிய ஆரம்பம் புதிய காரியங்கள் இருக்கணும் நான் வாஞ்சிக்கிறேன். Ich sehne mich nach Erneuerung für die Welt. நான் வாஞ்சிக்கிறது இந்த உலகத்துல புதுப்பிக்கப்படணும் வாஞ்சியா இருக்கேன். Aber so einfach ist das nicht. ஆனா அது இலகுவான காரியங்களா இல்ல. Erneuerung ist nicht so alles neu. புதுப்பிக்கிறேன்னா இப்படின்னு மாறாது. Ich mag erzählen vom Klaus. நான் ஒரு கிளவுஸை பத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். Das ist ein Mann, der aus Köln war, Deutschland, und in der Schweiz gewohnt hat. அந்த மனிதன் ஜெர்மன்ல இருந்து கölன்ற நகரத்துல வாழ்ந்தார். Schon sein Hochdeutsch ist schwierig zum Verstehen. அவர்கிட்ட ஜெர்மன் பாசை கொஞ்சம் கஷ்டமா இருந்தாங்க விளங்கிக் கொள்றதுக்கு. Aber wenn dann noch in seinem Dialekt von Köln geredet hat, keine Chance. அவர்கிட்ட மொழி அவர்கிட்ட ஜெர்மன்ல பேசும்போது எங்களுக்கு விளங்கவே இல்லை, கஷ்டமா இருந்தது. Habe ich kein Wort mehr verstanden als bei eurem Lobpreis. அப்படிதான் உங்க ஆராதனையிலும் எங்களுக்கு இருந்த ஒரு வார்த்தை தமிழ் நாங்க பேசும்போது அவருக்கு ஒன்றுமே விளங்கல. Es ist trotzdem Deutsch gewesen. Naja. ஆனாலும் அதை நான் ஜெர்மன்னா அறிந்து கொண்டு. Der Mann ist in der Schweiz gestrandet. அந்த மனுஷன் சுவிஸுக்கே வந்தார். Hat in einem Wohnheim für Männer gelebt. அவர் ஒரு வீடுல ஒரு ஆம்பளை இருக்கிற வீடுகளை வாழ்ந்தார். Hat keine Familie da in der Schweiz. அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கவில்லை சுவிஸ்ல. Und auch in Deutschland wahrscheinlich keine Angehörigen, ich weiß nicht. ஜெர்மன்லயும் அவருக்கு ஒரு சொந்தங்கள் உறவுகள் ஒருத்தரும் இருக்கவில்லை. Ein einsamer Mann. அவர் தனிமைப்பட்ட ஒரு ஆணா இருந்தார். Aber wo dann die Gemeinde gefunden hat. ஆனா அவர் சபையை அவர் தெரிந்து கொண்டவர் யார்? Und regelmäßig im Gottesdienst war. அவர் ஒவ்வொரு நாளும் விடாம சபைக்கு போய் கொண்டார். Hat die Sehnsucht nach Erneuerung gehabt. அவர்கிட்ட வாஞ்சை புதுப்பிக்கப்படுற அந்த வாஞ்சியா இருந்துச்சு. Die Sehnsucht nach dem, was Tränen abwischt. அவரோட வாஞ்சை அப்படின்னா தன் கண்ணீரை துரைக்கப்படணும். Die Sehnsucht nach der Quelle vom lebendigen Wasser. அவர்கிட்ட வாஞ்சை ஜீவ தண்ணீரை நான் இப்படி பெற்றுக்கொள்வது. Manchmal hat den Durst nach Leben mit Alkohol probiert zu stillen. சில நேரங்கள் அவர் என்ன செஞ்சாண்டா அல்கோல் மூலமா அவருடைய வாழ்க்கையை நிரப்பிக் கொண்டார். Einmal habe ich mit dem Klaus über Vergebung geredet. ஒரு நாள் நான் கிளவுஸோட மன்னிப்பை குறித்து பேசினேன். Und der Klaus hat gefragt, கிளவுஸ் என்கிட்ட கேள்வி கேட்டார், muss ich wirklich vergeben, wenn mir jemand etwas Schlimmes angetan hat, damit ich selber auch volle Vergebung von Jesus bekomme? அவர் கேள்வி எப்படி இருந்ததுன்னா, நான் ஒரு ஆளை மன்னிக்க வேணுமா, மன்னிச்சாதானா கர்த்தர் என்ன மன்னிப்பார்? Im Gebet Vater unser heißt ja, vergib uns unsere Schuld, wie auch wir vergeben unseren Schuldigern. இயேசு அந்த ஜெபத்தை சொல்லி கொடுக்கும்போது சொல்றார், நீங்க எப்படி மன்னிக்கிறீங்களோ அதே போல உங்களுக்கு மன்னிக்கப்படும். Ich habe gesagt, ja, es ist wichtig, dass wir vergeben. சொன்னா அது முக்கியமான காரியமா இருக்கு, நாங்க மன்னிக்கணும். Aber wir schaffen das nicht selber. அது எங்கள் பலத்தால் அது முடியாது. Aber die Liebe, die Gott uns schenkt, gibt uns die Kraft zum Vergeben. ஆனா கர்த்தருடைய அன்பால தான் அது முடியும்.
Der Klaus hat gesagt, Klaus எங்களுக்கு சொன்னார், das kann ich nicht. Ich bin nicht bereit für das. அது என்னால முடியாத காரியம், அதுக்கு நானும் ஆயத்தமா இல்லை. Ich weiß nicht, was er erlebt hat. எனக்கு தெரியாத அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது. Es muss sehr schwer gewesen sein. ஆனா ஒரு பாரந்தூரமான வாழ்க்கையா இருந்திருக்கும். Er hat sich nach Erneuerung ausgestreckt. அவர் தன் புதுப்பிக்கப்பட வாஞ்சியா இருந்தார். Aber der Schritt, einem anderen zu vergeben, der böse war, hat er nicht geschafft. ஆனா மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த காரியம், அந்த அடியை அவர் எடுத்து வைக்க முடியாமல் இருந்துச்சு. Und ist das nicht auch so, dass wir uns nach Erneuerung sehnen und merken, das ist ja eine Veränderung? அப்படிதான் எங்க சில இருக்கோம். நாங்க எங்க வாழ்க்கையில புதுப்பிக்கப்படணும்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா அதுல ஒரு மாற்றம் உருவாகும். Und dann sagen wir, Gott, ja, Erneuerung, aber nicht zu viel. அப்ப நாங்க சொல்லுவோம், ஓ தேவனே, என்ன புதுப்பிங்க, ஆனா ஒரு சிறிய மாற்றமா இருக்க வேண்டும். Ich möchte doch meine Wohlfühlzone behalten. எனக்கு தேவையான நல்ல ஒரு சோன், ஒரு இடத்துக்குள்ள நான் நிக்க வேண்டும். Warum ist das so? ஏன் அது அப்படியே இருக்கு? Eigentlich wünschen wir uns Veränderung. நாங்க வாஞ்சிக்கிறோம் புதுப்பிக்கப்பட ஒரு மாற்றம் உருவாகணும். Wir wünschen uns, dass Gott alles neu macht. நாங்க வாஞ்சிக்கிறோம் ஆண்டு தேவன் எல்லாம் புதுப்பிக்க வேண்டும். Dann haben wir Angst. ஆனா நாங்க பயப்படுகிறோம், பயமா இருக்கு. Weil Veränderung löst Unsicherheit aus. ஒரு மாற்றம் எங்களுக்குரிய ஒரு கேள்வி, ஒரு தரமாட்டம் உண்டாக்குது. Und dann ist es nicht mehr gleich wie vorher. அது முதல் இருந்த மாதிரி இருக்காது. Wir müssten aus unserem Wohlfühlbereich raus. நாங்க நல்ல இடங்கள்ல இருந்து வெளியால வர வேண்டும். Es kann bedeuten, dass wir Kontrolle nicht mehr haben. அது அர்த்தம் இருக்கலாம், எங்களால ஒன்றுமே எங்களால செயல்பாட்டு கொண்டு முடியாது, எங்க பலத்தால செயல்பாட்டு கொண்டு முடியாது. Darum klammern wir uns an das, was wir schon kennen. அதனால நாங்க எங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நாங்க பிடிச்சு வச்சு கொண்டிருக்கிறோம். Das Altvertraute. எங்க பழைய தெரிஞ்ச காரியங்களை. Und ich mache dir heute Mut. நான் உங்களை பலப்படுத்த விரும்புகிறேன், உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Wenn du Neues sehen, நீங்க புதிய காரியங்களை பார்க்க விரும்பினா, wenn du erleben, dass Gott Neues schafft, நீங்க அந்த அனுபவத்துக்குள்ள போக வேண்டும். தேவன் புதிய காரியங்கள் வாழ்க்கையில செய்யப்படாது. Dann lass Altes los. அப்ப உங்க பழைய காரியங்களை விட்டு விடுங்கள். Fokussiere aufs Neue. புதிய காரியத்தை நோக்கி பாருங்க. Auf das, was Gott für dich bereithält. கர்த்தர் உங்களுக்கு என்ன ஆயத்தமா வச்சிருக்காரோ. Und wag den ersten Schritt. நீங்க ஒரு முதல் அடி எடுத்து வையுங்க. Das kann schmerzhaft sein. அது உங்களுக்கு வேதனையை உண்டாக்கலாம். Unser Herr Jesus Christus hat das overlebt. என்கிற தேவன் இயேசுஸ் அவருக்கும் அந்த அனுபவத்துக்குள்ளார போனார். Am Abend vor seiner Kreuzigung அவர் சிலுவையில அடிக்கப்படுறதுக்கு முதல் hat genau gewusst, was am nächsten Tag passiert. அவர் அறிந்திருந்தார் அடுத்த நாள் என்ன நடக்க போகுது. Und hat am liebsten wollen im Altvertrauten bleiben. அவர் நினைச்சிருந்தார், நான் பழைய காரியம் இருக்கிற ஒரு நல்ல ஒரு காரியத்துக்குள்ள நாங்க இருப்போம். Jesus hat betet. Jesus ஜெபிக்கிறார், Vater, wenn es möglich ist, dann lass das an mir vorbeigehen. அப்பா இந்த பாத்திரத்தை என்னை விட்டு தள்ளி போக செய்யுங்க. Aber dann hat sich Jesus vorgestellt, was für eine Freude das wird passieren. இயேசு அதுல அவர் பார்த்தார், எந்த ஒரு சந்தோஷம், அந்த மாற்றத்துல என்ன ஒரு சந்தோஷம் உருவாகும். Wenn durchhaltet. அதை நாங்க நிரந்தரமா பிடிச்சு கொண்டார். Wenn bereit ist, sich verhaften zu lassen. ரெடியா இருந்தார், அவர் ஆயத்தமா இருந்தார் பிடிச்சு கொள்றதுக்கு, sich verurteilen zu lassen. அடிக்கப்படுறதுக்கும் நியாயத்திக்கப்படுறதுக்கும், sich ablehnen zu lassen. மற்றவங்களால தள்ளப்படுறதுக்கும், sich verspotten zu lassen. மற்றவங்களால தூசிக்கப்படுறதுக்கும், sich auspeitschen lassen. மற்றவங்க அடிக்கப்படுறதுக்கும், das Kreuz tragen. அந்த சிலுவையை சுமக்கிறதுக்கு, und sich ans Kreuz nageln lassen. இந்த சிலுவையில அடிக்கப்படுறதுக்கு, und sterben. மறிக்கிறதுக்கும். hat gewusst, da hinten dran ist grosse Freude. அவர் அறிந்து கொண்டால் அதுக்கு பின்னால் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குங்க. hat gewusst, wenn ich da durchgehe, dann wird es eine Freude geben,
für mich selber, Jesus, Gottes Sohn. அவர் அறிந்து கொண்டு இந்த பாதையில நான் போகும்போது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. இயேசுவின் பிள்ளையா குமாரனா இருக்கும்போது Er wird auferstehen und er wird in den Himmel auffahren und zur Rechten von Gott, dem Vater, sitzen. அவர் அறிந்திருந்த நான் உயிர் தொழும்பி கர்த்தர் தேவன் சமூகத்துல இருக்க போறேன். Und er wird Menschen zu sich ziehen. அவர் அந்த ஜனங்களை தனக்குள்ள இருக்க போறாரு. Er wird machen, dass Menschen sich mit Gott versöhnen lassen. அவற்றை நோக்கம் என்னன்னா தேவனுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு உறவு உண்டாக்குறது. Es hat die Auswirkung, dass du eine neue Identität in Jesus Christus bekommst. அதுன்ற சொல்யூஷன் லோசம் தான் இது. நீங்க ஒரு தேவனுக்குரிய புதிய அடையாளமா நீங்க பெற்றுக்கொண்டீங்க. Ein Kind Gottes werden. தேவனுடைய பிள்ளைகளா மாறுறதுக்கு. Es hat die Auswirkung, dass wir ein Erbe bekommen. எங்களுக்கு ஒரு சொத்து கிடைக்கப்பட்டது. Durch den Tod von Jesus wird alles neu. இயேசுவின் மரணத்தால எல்லாம் புதுப்பிக்கப்பட்டது. Siehe, ich mache alles neu am Kreuz. பாருங்க, நான் எல்லாம் புதுப்பிக்கிறேன் சிலுவையில். Darum hat Jesus durchgehabt. அதனாலதான் இயேசு அதனை ஏற்றுக்கொண்டார். Wow, ich liebe Jesus für das. வாவ், இதுக்காக நான் இயேசுவை நான் நேசிக்கிறேன். Dass die Veränderung, die Erneuerung erträgt hat. அவர் இந்த மாற்றத்தையும் இந்த புதுப்பிக்கிற காரியம் அவரை சுமந்து கொண்டார். Wir leben, weil gestorben ist. நாங்க ஜீவிக்கிறோம் என்று அவர் மரித்தவரியா. Und weil auferstanden ist, haben wir eine Hoffnung auf die Ewigkeit. அவர் வந்து உயிர் தொழும்பின வழியா எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை குறிச்ச ஒரு நோக்கம் இருக்கு. Durch den Glauben an ihn empfangen wir neues Leben. அவர் மேல விசுவாசம் இருக்கிற எங்களுக்கு புதிய வாழ்க்கை உருவாக்கப்பட்டது. Siehe, ich mache alles neu. பாருங்கள், நான் புதுப்பிக்கிறேன். Well, ja. Ein zweiter Punkt. ஆனால் இரண்டாவது ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. Neu, ja. Meine Erfahrungen sind aber anders. புதிய காரியம் ஓகே, ஆனா இந்த அனுபவம் வேற காரியம் சொல்லுது. Aber haben wir schon gesagt, das ist ein sehr guter Start ins Jahr. Siehe, ich mache alles neu. Das Gott das sagt. ஒரு ஆள் வந்து எனக்கு சொன்னார், உங்க வாழ்க்கையில் புதிய காரியம் செய்யறது புதுசா நல்ல ஒரு ஆரம்பமா இருக்கு. Aber vielleicht denkst du, ஆனா நீங்க நினைக்கலாம், ich sehe so viel Schmerz und Leid. ஆனா நான் வந்து கணக்கு கஷ்டமான காரியங்கள், கவலைக்குரிய காரியங்கள் நான் பார்க்கிறேன். Macht Gott wirklich alles neu? ஆனா தேவனால எல்லாம் புதுப்பிக்க முடியுமா? Ich sehe Missbrauch. பிழையான காரியங்களை பார்க்கிறேன். Macht Gott wirklich alles neu? ஆனா உண்மையா கர்த்தர் புதுப்பிக்கிறாரா? Habt ihr gehört von dem Unglück an Silvester in Gromontana? நீங்க அந்த புது வருஷ நாள்ல கிரமந்தாலால நடந்த சம்பவத்தை அறிந்திருக்கீங்களா? Wo 40 Personen gestorben sind und über 100 verletzt. 40 பேர் மரித்திருக்கிறாங்க, 100க்கு மேலான பேர் வந்து காயப்பட்டிருக்கிறாங்க. Wo es einen Brand hat gegeben in dem Pub in Gromontana. அந்த இடத்துல ஒரு நெருப்பு பற்றி பிடிச்சது அந்த வீட்டுல. Gott, wie kannst du sagen, ich mache alles neu? தேவனை எப்படி உங்களால் சொல்ல முடியுது நான் புதுப்பிக்கிறேன்? Wenn so Unglück passieren. ஆனா எப்படியோ ஒரு கெட்ட செய்திகள் எங்களுக்கு காதுல கேட்குது, நடக்குது. Dann kannst du nicht die Sachen verhindern, die bösen Sachen. இது வந்து உங்களால நிறுத்த முடியாதா? இந்த கெட்ட செய்திகளை நிறுத்த முடியாதா? Und vielleicht denkst du auch an eigene Kämpfe. சில பேர் நீங்க நினைக்கலாம், தனிப்பட்ட போராட்டத்துக்குள்ள நிக்கிறீங்க என்று. Du wünschst dir Freiheit, dass alles in dir neu wird. நீங்க உங்களோட வாஞ்சியா இருக்கிற இந்த எனக்குள்ள இருக்க தனிப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் விடுவிக்கப்படணும். Du probierst besser leben. நீங்க வந்து உங்க வாழ்க்கையை நன்மையா மாற்ற விரும்புறீங்க. Du probierst es zu packen. நீங்க உங்க வாழ்க்கையை திருப்பி உங்க கையுக்குள்ள கொண்டு வர விரும்புறீங்க. Du betest. நீங்க ஜெபிக்கிறீங்க. Du gehst zum Befreiungsdienst. Seelsorge. விடுதலை ஆராதனைக்குள்ள எல்லாம் போய் வாரீங்க. Du gehst in Therapie. நீங்க ஒரு டாக்டர் தெரபிக்கு எல்லாம் போறீங்க. Du probierst es mit Disziplin. ஒரு டிசிப்ளினால எல்லாத்தையும் மாற்ற விரும்புறீங்க. Und dann sagst du, ja, Gott macht schon alles neu. நீங்க சொல்லுங்க, தேவன் எல்லாம் புதுப்பிக்கிறார், aber nicht jetzt. ஆனா இப்ப இந்த நேரத்துல அவர் புதுப்பிக்க மாட்டார். Ich habe es probiert. நான் எல்லாமே செஞ்சு பார்த்தேன். Funktioniert nicht bei mir. ஒன்றுமே வேலை செய்யவில்லை. Kennst du so Gedanken? அப்படியான சிந்தனை உங்களுக்கு தெரியுமா? Mir fällt der Abraham ein. எனக்கு ஆபிரகாம் தான் நினைவுக்கு வர்றார்.
Der gute Abraham hört Gottes Stimme. இந்த நல்ல ஆபிரகாம் அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார். Und Gott sagt, Abraham, brich auf. ஆனா தேவன் சொல்ற ஆபிரகாம் நீ வெளியே வா. Verlass deine Verwandten, verlass deine Heimat. உன் சகோதரர்களும் உன் வீடு அந்த வீட்டை விட்டு வெளியே வா. Ich will dir etwas Neues zeigen. நான் உனக்கு புதிய காரியம் காட்ட விரும்புகிறேன். Ein neues Land. ஒரு புதிய தேசத்தை காட்ட விரும்புகிறேன். Ich habe das vorbereitet für dich. நான் இது உனக்காக நான் ஆயத்தமா வச்சுக்கிறேன். Gott sagt, Abraham, du hast keine Ahnung, was das für ein Land ist. தேவன் சொல்கிறார் ஆபிரகாம் இது என்ன ஒரு தேசமா இருக்குன்னு உனக்கு தெரியாது. Du weißt nicht, was sie dort erwartet. அதுல என்ன உன்னை எதிர்பார்க்குன்னு உனக்கு தெரியாது. Du weißt nicht, was für gefährliche Tiere dort leben. உனக்கு வந்து அங்க என்னென்ன மிருகங்கள் இருக்கு, ஆபத்தான மிருகங்கள் அங்க இருக்குன்னு தெரியாது. Du weißt nicht, was für Völker dort wohnen. அங்க என்ன ஜாதியான மனுஷங்க அங்க இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. Du weißt nicht, ob die freundlich sind oder ob die finden sind. அவங்க நன்மையான மனுஷங்களா இல்ல தீமையான மனுஷங்களான்னு தெரியாது. Aber ich möchte, Abraham, dass du mir vertraust und aufbrichst in das neue Land. ஆனா நான் என் விருப்பம் வந்து நீ அது மேல விசுவாசம் வச்சு அந்த தேசத்துக்கு போகணும். Und der Abraham ist aufgebrochen. ஆபிரகாம் அந்த தேசத்துக்கு கடந்து சென்றார். Zusammen mit seiner Familie, அவருடைய குடும்பங்களோடு, mit seinen Dienern, mit seiner Magd, அவருடைய வேலைக்காரங்களோடையும், அவருடைய வேலைக்காரங்கள் எல்லாருக்கும், mit seinem Vieh. அவருடைய மிருகங்கள், அவர் பிராணிகளோடையும். Wahrscheinlich hat es auch gestunken. அந்த டைம் நாத்தமா இருந்திருக்கலாம். Der Bauernhof Abraham. அந்த விவசாய வீடு ஆபிரகாம். Aber alles unterwegs. எல்லாம் அந்த வழியில இருக்கும்போது Abraham ist nicht arm gewesen. ஆபிரகாம் வந்து ஒரு ஏழையான மனுஷன் இல்லை. Und trotzdem ist es hart gewesen, so viel zurückzulassen. ஆனாலும் அவருக்கு ஒரு கஷ்டமா இருந்திருக்குமா எல்லாத்தையும் விட்டு வெளியே வரதுக்கு. Und ist in das verheißene Land. அவருக்கு அந்த கொடுக்கப்பட்ட தேசத்துக்கு போனார். Aber ஆனால் in dem verheißenen Land hat kein festes Haus bauen. அந்த கொடுக்கப்பட்ட தேசத்துக்கு அவர் சொந்த வீடு கட்ட முடியவில்லை. Ist immer noch im Zelt unterwegs gewesen. அவர் வந்து அந்த கூடாரத்துல இருந்தார். Ist vom Norden in Süden vom Land Kanaan. அவர் நோர்டன் இந்த சீட் வரைக்கும் தேசம் கானானுக்கு கடந்து சென்றார். Ist vom Jordan zum Mittelmeer. யோர்டான்ல இருந்து மத்தியிலுக்கு சென்றார். Und ist dort in diesem Land einfach ein Pilger gewesen. அவர் அந்த தேசத்துல வந்து ஒரு நாடோடியா தெரிஞ்சார். Kannst du Ausdruck Pilger, Nomad? நாடோடியா. Ja, okay, das ist gut, ja. Ich finde es super. Im Hebräerbrief எபிரேயர் புத்தகத்தில் gibt es eine Aussage. அதுல ஒரு வார்த்தை இருக்கு. Das heißt, durch den Glauben gehorchte Abraham, als Gott ihn aufforderte, seine Heimat zu verlassen und in ein anderes Land zu ziehen, das Gott ihm als Erbe geben würde. Er ging, ohne zu wissen, wohin ihn sein Weg führen würde. அவர் அந்த விசுவாசத்துல அந்த இடத்துக்கு போனார். அவருக்கு தெரியாத என்ன அவருக்கு கொடுக்கப்படும் தெரியாமல் அவர் விசுவாசத்தை அந்த அடி எடுத்து வச்சார். Das heißt ja noch weiter. அதுல நாங்க அடுத்தா பார்த்தா Ich habe dort unterstrichen. அதை நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன். Selbst als er das Land erreichte, das Gott ihm versprochen hatte, lebte er dort aus der Kraft des Glaubens. அந்த தேசத்துக்கு அவர் சென்றப்படியும் அவர் விசுவாசத்துல வாழ்ந்தார். Das heißt, er ist wie ein Fremder in einem Zelt. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு கூடாரத்துல வாழ்ந்தார். அவர்கிட்ட தேசம் இல்லாத மாதிரி. Und dann heißt es, Abraham konnte so handeln, weil er in Stadt mit festem Fundament wartete, deren Bauherr und Schöpfer Gott selbst ist. ஆனா அவரை அந்த இடத்துல வாழ்ந்தபடியா தேவனே அதுல விசுவாசமா இருந்து கற்றவரா இருந்தபடியா அந்த விசுவாசத்துக்கு ஆபிரகாம் அந்த இடத்துல வாழ்ந்தார். Er glaubt, dass Gott alles neu schafft. அவர் விசுவாசித்தார் தேவனால எல்லாம் புதுப்பிக்கப்பட முடியும். Aber jetzt im Land ist er ein Pilger gewesen. ஆனா அந்த தேசத்துல அவர் ஒரு அகதியா தெரிஞ்சார். Er hat das großartige Finale nicht erlebt. அவர்கிட்ட வந்து அந்த முடிவை ஒரு நாள் அவர் காணவில்லை. Ist beim Unfertigen geblieben. அந்த ஆரம்பத்திலே அவர் நின்றார். முடிவு இல்லாம ஆரம்பத்திலே நின்றார். Aber er hat Gott vertraut. ஆனாலும் அவர் தேவனை விசுவாசித்தார். Ist sein Leben lang ein Pilger gewesen. Er hat einen Verlust gehabt, was er alles zurückgelassen hat. Aber er hat gelebt aus der Kraft vom Glauben. அவர் வந்து எப்பயுமே நாரோடியா தெரிஞ்சார், அகதியா தெரிஞ்சார் தேசத்துல.
ஆனாலும் தேவனுடைய பலத்தின் விசுவாசம் வச்சிருந்த அந்த காரியத்துல அவர் நடந்தார். Und wisst ihr was? உங்களுக்கு தெரியுமா? Der Abraham ist Freund Gottes genannt worden. ஆபிரகாம் வந்து தேவனுடைய நண்பர் என்று சொல்லப்பட்டிருக்கு. Das ist viel besser அது வந்து அதே ஒரு நல்ல ஒரு காரியம். als eine wunderschöne Villa in Kanaan. ஒரு நல்ல வீட கானான்ல வச்சிருக்கிறவங்க. Ist doch viel cooler, wenn du Gott als Freund hast. தேவன் உங்களை நண்பன் நண்பின்னு சொல்றது நல்ல காரியம். ஒரு சொந்த வீடு இருக்கிறவங்க. Das ist für uns eine Antwort. அதான் எங்களுக்கு பதிலா இருக்கு. Wenn wir sagen, Herr, ja, du machst alles neu, aber ich erlebe es nicht. நீங்க சொல்லலாம், ஓ தேவன் நீங்க எல்லாம் புதுசா செய்யலாம், அது இந்த அனுபவத்துக்குள்ள வரவில்லை. Ja, durch Jesus fängt das Neue bereits jetzt an. ஆம், இயேசுவின் நிமித்தம் எல்லா புதிய காரியம் ஆரம்பமா இருக்கு. Es bedeutet nicht, dass es keine Wüstenzeit gibt. அது அர்த்தம் இல்லை நீங்க இந்த வனாந்திரத்துல நடக்க மாட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. Es bedeutet nicht, dass wir keine Pilger sind. அது அர்த்தம் அது நீங்க அகதியா திரிய மாட்டீங்க, அகதியா நடந்து திரிய மாட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன். Wir sind alles Pilger auf dieser Welt. நாங்க எல்லாருமே அகதி மாறி இருக்கோம் இந்த உலகத்துல. Aber es bedeutet, dass wir aus der Kraft vom Glauben können leben. ஆனா அது அர்த்தம் வந்து நாங்க தேவனின் பலத்தால் நாங்க வாழ முடியும். Viele von euch sind in Sri Lanka geboren. இங்க இருக்க கணக்கு பேர் நீங்க ஸ்ரீலங்கால பிறந்திருக்கிறீங்க. Andere sind in der Schweiz geboren. சில பேர் வந்து சுவிஸ்ல பிறந்திருக்கிறீங்க. Aber das ist genau die Situation. Irgendwo, wo ist man jetzt daheim? அதான் அந்த கேள்வி, எங்க நாங்க எங்க சொந்த வீடா இருக்கு. Für mich ist das einfach. எனக்கு அது இலகுவா இருக்கு. Ich bin im Kanton Bern geboren. நான் கண்டன் பேர்ன்ல நான் பிறந்தேன். Und lebe jetzt im Kanton Luzern. இப்ப நான் லுசேன்ல நான் வாழுகிறேன். Das ist nicht so weit auseinander. இது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, அந்த பெரிய இடைவெளி இல்லை. Aber Sri Lanka und die Schweiz ஆனா ஸ்ரீலங்காவும் சுவிஸும் ist weit. பெரிய இடைவெளியா இருக்கு. Andere Kulturen. வேற ஒரு கலாச்சாரம். Die Leute denken anders. ஜனங்கள் வேற மாதிரி சிந்திக்கிறாங்க. Ist sicher nicht einfach. அது வந்து ஒரு இலகுவான காரியம் இல்லை Wir Schweizer. எங்க சுவிஸ்காரங்களுக்கு. Aber Abraham lehrt uns, entscheidend ist, dass wir aus der Kraft vom Glauben leben. ஆனா ஆபிரகாம் கற்றுத்தர்ற கத்தர் பலத்தால விசுவாசத்தை நாங்க வாழ முடியும். Auch wenn es schwierige Situationen gibt. கஷ்டமான சிச்சுவேஷன், நாங்க கஷ்டமான காரியத்துக்குள்ள போகும்போது, Und dann, wenn Gott nicht sofort eingreift, அந்த நேரம் கத்தர் ஒரு நேரையா பதில் தராட்டியும் lebe aus der Kraft im Glauben. கத்தர் பலத்தால வாழுங்க விசுவாசத்தோட. Der Glaube, dass Gott es ist, der sagt, நீங்க விசுவாசம் கத்தர் சொல்லுகிறார், siehe, ich mache alles neu. அதை நான் புதுப்பிக்கிறேன், புதிய துவக்கம் செய்கிறேன். Und dass jeden Tag uns am inneren Mensch erneuert. அவர் ஒவ்வொரு நாளும் எங்கள் உள்ளான் மனுஷனை புதுப்பிக்கிறார். Ich möchte noch Gedanken sagen dazu. நான் இந்த ஒரு சிந்தனையை சொல்ல விரும்புகிறேன். Ich glaube, dass Gemeinde von Jesus Christus நான் நினைக்கிறேன் இயேசுவின் சபை, auch wenn sie vielleicht manchmal stinkt, சில நேரங்கள் அது நாத்தமா இருந்தாலும் einen Auftrag hat, ein Licht zu sein in dieser Welt. ஆனாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் அது இந்த உலகத்துல வெளிச்சமா இருங்க. Unsere Gemeinden sind nicht gross. என்கிற சபையில் வந்து பெரிய சபைகளா இல்லை. Und wir könnten denken, ach, wir sind einfach eine kleine Herde und wir warten, bis Jesus wiederkommt. நாங்க நினைக்கிறோம் நாங்க ஒரு சிறிய மந்தமா இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து திருப்பி வார வரைக்கும் நாங்க அப்படியே இருப்போம் என்று. Aber der Gott, der sagt, siehe, ich mache alles neu, ஆனா தேவன் சொல்றார், நான் எல்லாம் புதிய காரியம் நான் செய்கிறேன். hat uns bestimmt, ein Licht zu sein in dieser Welt. அவர் எங்களை அழைத்திருக்க இந்த உலகத்தில் வெளிச்சமா இருக்க வேண்டும். Und ich möchte euch als Tamile sagen, நான் உங்களுக்கு தமிழாக்கள் நான் சொல்ல விரும்புகிறேன், ihr habt eine grosse Gabe. நீங்க ஒரு பெரிய கிருபை இருக்கு, வரங்கள் இருக்கு. Ich glaube, viele Schweizer finden euch einfach sympathisch. கணக்க சுவிஸ்காரங்களை பார்த்து நல்ல நினைக்கிறாங்க, நல்ல ஒரு மனுஷங்க வந்து. Ihr könnt so schön lachen. நீங்க ஒரு வடிவான சிரிப்பா இருக்கு உங்களுக்கு. Ihr könnt das Herz berühren. நீங்க வந்து இதயங்களை தொடரக்கூடிய ஆக்கள்.
Gott hat euch eine Gabe gegeben. தேவன் உங்களுக்கு ஒரு வரங்களை கொடுத்துருக்கிறார். Seid nicht schüchtern. நீங்க வந்து பயப்பட தேவையில்லை. Gott hat euch als Licht gesetzt hier in der Schweiz. தேவன் உங்களை வந்து வெளிச்சமா இந்த சுவிஸ்ல ஒரு வெளிச்சமா வச்சிருக்கிறார். Nicht nur für tamilische Nachbarn, உங்களுக்கு தமிழாக்களுக்கு மட்டும் இல்லை, sondern auch für die Schweizer Nachbarn. சுவிஸ்காரங்களும் உங்களை வெளிச்சமா வச்சிருக்கிறார். Europäische Nachbarn, die hier in der Schweiz wohnen. அந்த ஐரோப்பா கண்டங்கள் எல்லாருக்காகவும் உங்களை வெளிச்சமா வச்சிருக்கிறார். Ihr habt Pluspunkt von Gott bekommen. உங்களுக்கு நல்ல ஒரு பிளஸ் பங்க் இருக்கு. Ihr habt eine Gabe. உங்களுக்கு ஒரு வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. Setzt die ein. அதை நீங்க பயன்படுத்துங்க. Ihr seid das Licht von der Welt und ihr seid das Salz von der Erde. நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சமாவும் இருக்கீங்க, உப்பாவும் இருக்கிறீங்க. Hier in der Schweiz genauso wie in Sri Lanka. சுவிஸ்லயும் நீங்க உப்பாவும் வெளிச்சமா இருக்கீங்க, அதே போல நீங்க ஸ்ரீலங்காவுக்கும் அப்படிதான் இருக்கீங்க. Ihr seid berufen, ein Segen zu sein. நீங்க அழைக்கப்பட்டீங்க, ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. Das ist mir vom Herzen. அது இந்த இதயத்துல இருந்தவர். Ich habe noch einen dritten Gedanken. Mögt ihr noch? நான் மூன்றாவது காரியங்கள் சொல்ல விரும்புறேன். ஏழுமா கேட்கறதுக்கு. Okay. Was ist denn jetzt schon neu? என்ன இந்த உப்பத்த நேரங்கள புதிய காரியமா இருக்கு. Wenn wir in der Bibel lesen, dann ist der Satz, siehe, ich mache alles neu, ganz am Ende von der Bibel. நாங்க வேதத்துல வாசிக்கும் போது இந்த பாருங்க, நான் புதிதாக ஆக்குறது வந்து கடைசி பகுதியா இருக்கு பைபிள்ல. Und wir könnten meinen, ja, Gott macht einfach am Schluss alles neu. நாங்க நினைக்கலாம் தேவன் வந்து எல்லாம் முடிவுல தான் அவர் புதுசா மாத்துவார். Warum glaube ich, dass es jetzt schon Anzeichen von der Erneuerung gibt, wo Gott schafft in Jesus Christus? ஏன்னா இப்ப நான் விசுவாசிக்கணும், இப்பயே ஆண்டவர் தேவன் வந்து புதுப்பிக்கிறார் என்று Der Satz, siehe, ich mache alles neu. அந்த வார்த்தை நான் புதிய காரியம் செய்கிறேன். Ich weiß nicht, ob das jetzt in Tamil auch so ist. In Deutsch, also in Griechisch ist das geschrieben, ist es nicht eine Zukunft, also nicht Futur, sondern es ist Präsens, also Gegenwartsform. கிரேக் மொழியில் எழுதப்பட்டிருக்கு, தமிழ்லயும் அப்படி இருக்கான்னு தெரியல. கிரேக் மொழியில் எழுதப்பட்டிருக்கு. அது வந்து வரக்கூடிய காலத்தை குறித்து பேசவில்லை, நிலைக்காலத்தை குறித்து பேசுகிறார். Das bedeutet, dass Gott nicht einfach sagt, ich werde alles neu machen, einmal. தேவன் வந்து சொல்றார், நான் வந்து ஒரு காலத்துல நான் புதிய காரியம் செய்ய போறதில்லை, sondern dass seine Eigenart ist, neu zu schaffen, fortwährend. அவர்கிட்ட ஒரு நோக்கம் வந்து எப்படின்னா நடந்தவனுக்கு புதுப்பிச்சு கொண்டே இருப்பார். Wir können auch sagen, siehe, ich wirke alles neu. நாங்க சொல்லலாம், பாருங்க நான் உப்பே புதுப்பிக்கிறேன். Darum sage ich, niemand kann Gott aufhalten. அதான் நான் சொல்றேன், தேவனை ஒருத்தரால நிப்பாட்ட முடியாது. Er ist der, der jetzt schon alles neu macht. அவர் வந்து உப்பே புதுப்பிச்சு கொண்டிருக்கிறார். Und dann erst recht im Finale, wenn Jesus wiederkommt. இயேசு வரும்போது எல்லாத்தையும் புதுப்பிச்சிருப்பார். Wir leben jetzt in einer sehr spannenden Zeit. நாங்க இப்போ ஒரு டிஃபரெண்டான காலத்துல இருக்கிறோம். Es ist die Zeit vom neuen Bund. புதிய உடன்படிக்கையா இருக்கு. Vom Neuen Testament. புதிய ஏற்பாட்டுல இருந்து. Das, was Jesus vor 2000 Jahren angefangen hat. Jesus 2000 ஆண்டு துவங்கின காரியம் entfaltet sich jetzt mehr und mehr. அது வந்து இப்ப வெளிப்படுத்தப்படுகிறது. Und Jesus am Kreuz gehangen ist, இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட போது hat ausgerufen, es ist vollbracht. அவர் சொன்னார், எல்லாம் முடிந்து விட்டது. Das bedeutet, ich habe bezahlt. அதன் அர்த்தம் வந்து நான் எல்லாத்துக்கும் விலை கொடுத்துட்டேன். Mit meinem Tod habe ich den Sieg errungen. என் மரணத்தால் நான் வெற்றியை பெற்றுக்கொண்டேன். Den Sieg über die Sünde. பாவத்தை குறித்து வெற்றிகளை பெற்றுக்கொண்டேன். Den Sieg über den Tod. நான் மரணத்தை குறித்து வெற்றியை பெற்றுக்கொண்டேன். Und auch den Sieg über den Teufel. எல்லா பிசாசின் கிரியைகள் மேல நான் வெற்றியை பெற்றுக்கொண்டேன். Er hat ausgerufen, es ist vollbracht. அவர் அதுல சொல்கிறார், எல்லாமே முடிந்தது. Vor 2000 Jahren. 2000 வருஷத்துக்கு முதல். Und in Offenbarung 21. வெளிப்படுத்த 21வது காபிட்டல் அதிகாரத்தில் Dort, wo steht, siehe, ich mache alles neu. பாருங்க, நான் எல்லாம் புதிதாக செய்கிறேன். Heißt nur ein Satz später. அதுல அடுத்த வரியை பார்த்தா, es ist vollendet. அது எல்லாமே முடிச்சு விட்டேன். Und wir sind in dieser Zeit zwischen es ist vollbracht und es ist vollendet. நாங்க வந்து இடையில நிக்கிறோம்,
முடித்து விட்டு எனக்கும் புதுப்பிக்கிற இடத்துல நடுவில் நிற்கிறோம். Wir sind in der Zeit, wo Jesus den Grundstein gelegt hat für die Erlösung. அந்த இயேசு வந்து அஸ்திபாரம் வச்ச இடத்துல நாங்க நிக்கிறோம். Und der Plan ist, dass jetzt zu entfalten, bis er wiederkommt. அதுல வந்து எல்லா பலப்படுத்து வெளிப்படுற காரியங்கள், அவர் வர்ற வரைக்கும் வெளிப்படுற காரியங்கள், Und er einen neuen Himmel und eine neue Erde schafft. புதிய பூமி புதிய வானங்கள் உருவாக்குறதுக்கு Und er unsere Tränen abwischt. அவர் எங்க கண்ணீர்களை துடைப்பார். Und er den Tod und den Schmerz wegmacht. அவர் எல்லா சாபங்களும் எல்லா வேதனைகளும் எடுக்க போகிறார். Und wo er sagt, jetzt wohne ich mit euch zusammen. Siehe, das Zelt Gottes, die Hütte Gottes unter den Menschen. அவர் சொல்ல போற இந்த பாருங்கள், நான் உங்கள் மத்தியில் நான் வாசம் செய்ய போகிறேன், ஒரு கூடாரத்தில் நான் வாசம் செய்ய போகிறேன். Und in dieser spannenden Zeit, wo wir jetzt leben, இந்த இடத்துல வாழ்கிற வாழ்க்கையில் haben wir es jetzt schon. இந்த காலங்கள் நாங்கள் உப்பையே நாங்கள் பெற்றுக்கொண்டுட்டோம். Aber noch nicht vollkommen. ஆனா அது இன்னும் முழுமை அடையவில்லை. Darum gibt es Heilige, wenn wir beten für Kranke. அதனால வேதனை சுகம் இல்லாத ஆட்களுக்கு ப்ரே பண்ணும்போது ஜெபம் பண்ணும்போது சுகங்கள் வருது. Jetzt schon. உப்பையே சுகமாக பெற்றுக்கொள்றாங்க. Aber noch nicht alle waren geheilt. எல்லாருமே சுகம் பெற்றுக்கொள்றது இல்லை. Wir sind in dieser Zwischenzeit. ஏன்னா நாங்கள் அந்த இடைக்காலத்துக்குள்ள இருக்கிறோம். Und da haben wir einen Auftrag, die Liebe von Gott, die Hoffnung von Gott und den Glauben von Gott hineinzutragen in die Welt. அது எங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வேலை வந்து தேவனுடைய விசுவாசம், தேவனுடைய அன்புகளை இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு. Es gibt zwei Haltungen, wo ein Problem könnte sein. அது ரெண்டு காரியம் இருக்கு, அது வந்து எங்களுக்கு எதிராக இருக்கலாம். Die hindern uns daran, dass wir das Neue jetzt schon, dass wir dem nicht so nacheifern möchten. அது வந்து எங்களுக்கு தடையா இருக்கிற என்ன காரியம், அதுக்கு நாங்க விசுவாசம் இல்லாம இருக்கலாம், அதை நாங்க நம்ப இல்லாம இருக்கலாம். Die erste problematische Haltung ist, முதலாவது ஒரு தடைய ஒரு காரியம், ja, Veränderung ist gut, aber nicht zu viel, bitte. ஒரு மாற்றம் வந்து நல்ல காரியமா இருக்கு, ஆனா கணக்க மாற்றங்கள் சிறிய மாற்றமா இருக்க வேண்டும். Wenn wir Angst haben vor Veränderung. ஏன்னா அதுக்கு பயமா இருக்கிற மாற்றம் உருவான மாற்றப்பட்டுள்ளது. Und die zweite Haltung, was das Problem ist, ரெண்டாவது ஒரு காரியம், dass wir sagen, ja, das klingt ganz gut, neu, aber meine Erfahrungen, ich bin so enttäuscht. புதிய காரியம் வந்து நல்ல காரியமா இருக்கு, ஆனா இந்த அனுபவம் வந்து வேற ஒரு காரியம் சொல்லுது, அது வந்து சரியில்லா, அது தவறான காரியங்கள் சொல்லுது. Wir leben im Glauben, nicht im Sehen. நாங்க வந்து விசுவாசத்துல வாழுகிறோம், பார்க்கிறத குறிச்சு வாழவில்லை, விசுவாசத்துல நாங்க வாழுகிறோம். Und die Haltungen, die uns da hindern, இந்த தடைகள் வந்து das sind Haltungen, die mit der Sicherheit zu tun haben, aber wir festhalten. அந்த தடை வந்து என்னன்னா, நாங்க அதை பிடிச்சு கொண்டு இருக்க வேண்டும், பழக்க வழக்கங்கள் நாங்க எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு இருக்கிறது. Und wenn wir sagen, meine Erfahrungen sind wichtiger als das, was Gott verspricht. இந்த அனுபவங்கள் வந்து முக்கியமா இருக்கு, தேவன் இந்த வார்த்தையை தேவை எனக்கு என்ன சொல்றாங்க விட. Wir leben im Glauben, nicht im Schauen. நாங்க வந்து விசுவாசத்துல வாழ்கிறோம், பார்க்கறத வாழவில்லை. Und liebe Leute, என் தேவமான பிள்ளைகளே, wir haben eine gute, frohe Botschaft für die Welt. எங்களுக்கு இந்த உலகத்துக்கு நற்செய்தி இருக்கு. Wir haben nicht einfach eine nette Botschaft für Gläubige. எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி இல்லை, Wir haben eine frohe Botschaft für die Welt. இந்த உலகத்துக்கு நற்செய்தி இருக்கு. Das Neue, was Gott schafft, தேவன் புதிய காரியங்களை செய்கிறது, hat bereits jetzt Auswirkungen. அது இப்பயே துவங்கி விட்டது. Persönlich, in unser Leben hinein. அது எங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில் உருவாக்கப்பட்டு முதலாக துவங்கப்பட்டிருக்கு. Auf unsere Gemeinschaft und Gemeinde. எங்க சபையில எங்க ஐக்கியத்துக்குள்ளேயும் அது துவங்கப்பட்டிருக்கு. Und auf unsere Welt. எங்க உலகத்துக்குள்ளேயும் அது துவங்கப்பட்டிருக்கு. Darf ich ein bisschen provozieren? உங்களுக்கு நான் ஏதாவது கொஞ்சம் கேள்வியா கேட்க முடியுமா? Es ist Schweizer provozieren, ist nicht so schlimm. அது நாங்க சுவிஸ்காரன் செய்யற ஒரு அசைவம் உண்டாக்குற ஒரு கேள்வியா இருக்கும். Wenn, ich sage mir wir vor, ich schließe mich mit ein. நாங்கள் என்னையும் சேர்த்துக்கொள்றோம் அதுக்குள்ள. Wenn hören wir auf zu glauben, dass Jesus zwar Sünden vergibt, aber wir trotzdem in unseren Sünden gefangen bleiben? எப்ப நாங்க விசுவாசியம் தேவன் வந்து அந்த எங்க பாவங்களை மன்னிச்சாரு, ஆனாலும் அந்த பாவத்துக்குள்ள நாங்க வாழ்கிறோம். Wenn hören wir auf zu glauben, dass man schon zu Jesus kommen kann, aber
Veränderung vom Leben gibt es nicht. எப்ப நாங்க அந்த விசுவாசத்திலிருந்து தளம்புகிறோம், நாங்க இயேசுவிட்ட போகலாம், ஆனா எனக்கு ஒரு மாற்றம் வேண்டாம். Ich denke an Kämpfe mit so Sünden im Leben, wo man nicht überwinden kann. நான் நினைக்கிறேன் இந்த பாவக்குரிய அந்த யுத்தங்கள் ஒரு மாற்றம் எப்படி உருவாகும் என்றது தெரியவில்லை. Ich frage, warum hören wir nicht auf zu glauben, dass die Sünde uns immer noch gefangen hat? ஏன் நாங்க விசுவாசிக்கிறோம் என்கிற அந்த பாவம் எங்களை பிடிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது. Denn es steht ja, das Alte ist vergangen, Neues ist geworden. இந்த வேதத்தில் சொல்லப்படுது, பழைய காரியம் முடிந்து விட்டு புதுசாக துவங்கப்பட்டது. 2. Korinther 5,17. 2 Korinther 5:17. Wir sind ein neuer Mensch, wenn wir mit Christus leben. நாங்க புதிய மனிதர்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவோடு வாழும் போது. Das Alte ist vorbei. பழைய காரியம் முடிந்து விட்டது. Das neues Leben hat angefangen. புதிய வாழ்க்கை துவங்கப்பட்டது. Das wollen wir glauben. அதுல நாங்க விசுவாசிக்க போறோம். Wir glauben, dass wir persönliche Erneuerung erleben dürfen. நாங்க விசுவாசம் எங்க வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில் ஒரு புதிய ஆரம்பம் துவங்க போகுது. Das Alte ist vergangen. பழைய காரியங்கள் முடிந்து விட்டது. Der alte Markus ist vergangen. பழைய மார்க்குஸ் முடிந்து விட்டது. Aber jeden Tag bete ich am Morgen. ஒவ்வொரு நாளும் நான் காலமே நான் ஜெபம் பண்ணுகிறேன். Herr, ich ziehe den alten Markus ab. நான் பழைய மார்க்குஸை நான் கழட்டி வைக்கிறேன். Der alte Markus, der sich selber zerstört mit seinen Begierden. பழைய மார்க்குஸ் தன் வாழ்க்கையை அவரை உடைச்சு போட சிறையாற்ற மார்க்குஸை நான் எடுத்து வைக்கிறேன். Und ich bitte, Heiliger Geist, komm, erfüll mich. பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்க என்று. Erneuere mein Denken und mein Sinn. இந்த சிந்தனைகளை எல்லாத்தையும் புதுப்பிங்கள் என்று. Und dann lege ich den neuen Markus an. அப்ப நான் புதிய மார்க்குஸ் உடையை நான் போடுகிறேன். Wo du, Herr, geschaffen hast. நீங்க அது உருவாக்கின மார்க்குஸ் நான் போட விரும்புகிறேன். Der neue Markus, den du geschaffen hast, um ein Bild von Jesus ähnlich zu werden. அந்த புதிய மார்க்குஸ் நான் இயேசுவை போல மாறுற மார்க்குஸை நான் போட விரும்புகிறேன். Der neue Markus, den du geschaffen hast, um in Gerechtigkeit und in Wahrheit und Heiligkeit zu leben. புதிய மார்க்குஸ் அவர் நீதியின் பரிசுத்தமா வாழ்ற மார்க்குஸை நான் வாழ விரும்புகிறேன். Und den lege ich jeden Morgen an. அந்த மார்க்குஸ் நான் ஒவ்வொரு காலமே நான் போடுகிறேன். Glauben wir das? Ein neues Leben hat angefangen. விசுவாசிக்கணும், புதிய வாழ்க்கை துவங்கி விட்டது. Leidest du irgendwo unter einer Schwäche, unter einer Sünde, die nicht brechen lässt? ஒரு வாழ்க்கையில சில நீங்க பாவத்தில் ஒரு பலவீனத்தில் நீங்க வாழ்கிறீங்களா? Leidest du unter Verletzungen oder Traumata, die du erlebt hast? உங்க வாழ்க்கையில கவலைகள் ஒரு வேதனைகள் உங்களை உருவாக்கின காரியத்தை குறித்து நீங்க வாழ்ந்தோடு இருக்கிறீங்களா? Ich möchte das einfach sagen. அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Wir sind neue Menschen in Jesus Christus. நாங்க புதிய மனுஷங்களா இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துக்குள்ள. Eine neue Schöpfung. புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். Jetzt schon. இப்பயே நாங்க துவங்கப்பட்டிருக்கோம். Das Alte ist vergangen, Neues ist geworden. பழைய முடிந்து விட்டது, புதுசாக சிருஷ்டியா மாற்றப்பட்டிருக்கிறோம். Nicht alles ist neu geworden, steht nicht. அது எல்லாமே புதுப்பிக்கப்பட்டு எழுதப்படையில. Es steht einfach neues Leben hat begonnen. புதிய வாழ்க்கை துவங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. Wir sind in einer Zwischenzeit. அது நாங்க அந்த இடைய காலத்துல நிக்கிறோம். Vom es ist vollbracht. அது முடிந்து விட்டது. Zum es wird vollendet. Es ist vollendet. எல்லாமே முடிக்கப்பட்டது. Und darin dürfen wir leben. Gott wirkt in unserem Leben. அதுல நாங்க அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் அதுக்குள்ள கிரியை செய்கிறார்கள். Wenn hören wir auf glauben? Ich weiß nicht, ob ihr so denkt, aber ja. எப்ப எங்க விசுவாசம் குறைந்து போது நீங்களும் அந்த சிந்தனை இருக்குமா அது எனக்கு தெரியவில்லை. Ich merke, bei Schweizer Gemeinden ist die Gefahr da. சுவிஸ் சபையில அந்த பிரச்சனைகள் இருக்கு. Dass wir denken, die Welt ist von Gott verloren. எனக்கு இந்த உலகம் தேவனால தள்ளப்பட்டிருக்கு. தேவன் விட்டு விலகிட்டார். Und wir als Christen, நாங்க கிறிஸ்துவர்கள் நாங்கள் sind ein sicherer Platz. ஒரு நல்ல ஒரு இடத்துக்குள்ள இருக்கிறோம். Und wir passen auf, dass wir hier auf dieser Welt möglichst unbehelligt durchkommen. இந்த உலகத்துல நாங்க எங்கேயும் காரங்கள் படாதபடி சேதத்துக்குள்ள விழாதபடி எப்படியாவது தேவனோட சேர்ந்துருவோம் நாங்க நினைக்கிறோம். Und wenn wir irgendwo Schwächen oder Makel haben oder Sünde, இந்த இடத்துல எங்க பலவீனங்கள் பாவங்கள் இருந்தாலும்
dann tun wir das mit der Gnade von Gott übertünchen. கர்த்தரின் கிருபையால் அதுக்குள்ள நாங்க மூடி மறைக்கிறோம். Und wenn, dann probieren wir noch, நாங்க என்ன செய்கிறோம்டா, andere Menschen rauszuretten aus dieser gottverlassenen Welt, dass sie am sicheren Ort von der Gemeinde sein können. நாங்க என்ன செய்யறோம்டா, இந்த தள்ளப்பட்ட தேவன் இல்லாத உலகத்துல இருந்து அந்த ஜனங்களை பிடிச்சு திருப்பி எங்க இடத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு, wo wir warten, bis Jesus wiederkommt. அந்த இடத்துல நாங்க இயேசு வர்ற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணி கொடுக்கிறோம். Und wir weg dürfen in den Himmel. நாங்க அந்த பரலோகத்துக்கு போற வழிக்காக. Und die böse Welt bleibt da. இந்த பழைய கெட்ட உலகம் வந்து இங்கே இருக்கும். Stimmt das? அது உண்மையா? Ist die Welt Gott verlassen? இந்த உலகம் அது தேவனால் தள்ளப்பட்ட உலகமா? Wo Jesus auf die Erde kam, இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது hat Folgendes gesagt. Kannst du mal der Johannes 5. யோவான் 5ஆம் அதிகாரம். Sehr gut. Hat Jesus gesagt, mein Vater hat bis heute nicht aufgehört zu wirken. இயேசு சொல்றார், என் தேவன் பிதா வந்து அவருடைய கிரியை இன்னும் குறைந்து போவதில்லை. Eine Gott verlassene Welt ist das nicht. தேவனால தள்ளப்பட்ட உலகம் இது இல்லை. Die Welt ist von Gott geliebt. இந்த உலகம் வந்து தேவனால் நேசிக்கப்பட்டிருக்கு. Und der Vater wirkt. தேவன் கிரியை செய்கிறார். Wirkt in dieser Welt. அவர் இந்த பூமியில கிரியை செஞ்சு கொண்டிருக்கிறார். Damals, wo Jesus gelebt hat, hat gewirkt. இயேசு வாழ்ற டைம்ல அவர் கிரியை செஞ்சார். Und Gott der Vater wirkt auch jetzt in dieser Welt. எங்க பிதா இப்பயும் கிரியை செஞ்சோண்டே இருக்கிறார். Nicht nur in der Gemeinde, சபைகளுக்குள்ள மட்டும் இல்லை, sondern auch bei deinen Nachbarn, ஒரு பக்கத்து வீட்டாளையும், bei den Kosovo-Albaner oder den Serben oder den Ungarn oder den Ukrainer. அந்த கொசோவால்பான் இல்லாட்டி சேர்பிய நாக்கள் இல்லாட்டி உங்கார் நாக்கள். Alles gewusst noch. Gott wirkt. Und das hat Jesus dann schon gesagt. Mein Vater hat bis heute nicht aufgehört zu wirken. தேவன் அந்த கிரியை குறையவில்லை. Und deshalb wirke ich auch. அதனால் நானும் கிரியை செய்கிறேன். Und Jesus erklärt nachher, der Sohn kann nichts aus sich heraus tun, er tut nur, was er dem Vater tun sieht. சொல்ல குமாரனால தனியாக செய்ய முடியும், தேவ பிதா என்ன விரும்புறா அதை நான் செய்கிறேன். Jesus hat nur können tun, was der Vater schon am Wirken ist gesehen. இயேசுவால செய்ய முடிஞ்ச காரியம் வந்து பிதா என்ன கிரியை செஞ்சா அதான் இயேசுவால செய்ய முடியாது. Ich möchte uns ermutigen, அவரை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். in dieser Welt auf Entdeckungsreise zu gehen. இந்த உலகத்துல நீங்க வந்து போய் ஆராய்ச்சி பண்ணுங்க. Herausfinden, wo wirkt der Vater jetzt gerade. இந்த உலகத்துல போய் எங்க தேவன் கிரியை செய்கிறார் என்று ஆராய்ச்சி பண்ண போங்க. Wo entdecken wir, dass er schon dran ist bei Menschen? எந்த இடத்துல நீங்க கண்டுபிடிப்பீங்க இந்த மனுஷனுக்குள்ள ஆண்ட தேவன் கிரியை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. So suchend macht. அவரை தேடுற மனுஷனா இருப்பாரு. Und wir sind dann da und sagen, Vater, danke, jetzt hilf ich nicht. அதை நாங்க சொல்லுவோம், தேவனே நன்றி செலுத்தி எதுக்குள்ள நான் உதவி செய்கிறேன். Ein Beispiel. ஒரு எக்ஸாம்பிள். Ich habe einen Unfall gehabt mit dem Knie. நான் ஒரு முழங்கால ஒரு ஆக்சிடென்ட் பட்டிருந்தேன் im September. செப்டம்பர் மாதத்தில். Und dann habe ich in die Physiotherapie müssen. அங்க நான் தெரப்பிக்கு நான் சென்றேன். Ich glaube da im Gebäude da hinten. இந்த பக்கத்து வீடுல. Und der erste Treffen bin ich dort hier. Der Physiotherapeut redet mit mir, wir kommen ins Gespräch und er fragt, was ich für einen Beruf habe. அப்ப நாங்க அந்த டாக்டரோட காய்ச்சல் இருக்கும் போது கேள்வி கேட்டார், நீங்க என்ன வேலை செய்கிறீங்க? Ich sage, ich bin Pfarrer in der Freikirche da. நான் சொன்னேன், இந்த சபையில நான் பாஸ்டரா இருக்கிறேன். Und er sagt, Freikirche? அவர் சொன்னாங்க, இந்த சபையா? Kennst du das Zollhaus? அவர் கேட்டார், இந்த சொல் ஹவுஸ் ஒரு சபையை தெரியுமா? Das Zollhaus ist ja die grösste Kirche da in Luzern. அதான் பெரிய சபையா இருக்கு இந்த லுசர்ன்ல. Und dann hat er erzählt, dass er Leute kennengelernt hat vom Zollhaus, Christen, die mit ihm über den Glauben reden. அப்ப அவர் சொன்னார், அந்த சொல் ஹவுஸ் சபையில இருந்து நான் சில பேரை அறிந்து கொண்டேன், அவன் என்னோட வந்து விசுவாசத்தை குறித்து பேசுவாங்க. Er selber ist Muslim. அவர் வந்து டாக்டர் வந்து ஒரு முஸ்லீமா இருந்தார். Aber er hat erlebt, wie schwierige Lebenssituationen ihn zum Nachdenken gebracht haben. ஆனா அவர்கிட்ட அனுபவம் கஷ்டமான காரியங்கள் வந்து அவர்கிட்ட வாழ்க்கையை திருப்பி போட்டு சிந்திக்க வைக்கிட்டு. Es ist etwas sehr Trauriges passiert. அவருடைய வாழ்க்கையில கவலைக்குரிய காரியங்கள் நடந்தது. Und das hat sein Herz zerbrochen. அவருடைய இதயத்தை அது நொறுக்கி விட்டது.
Und dann sagt er, ich bin dankbar, dass das Traurige passiert ist, damit mein Herz können zerbrechen. அவர் சொல்றாரு, நான் நன்றியா இருக்க இந்த கவலைக்குரிய காரியம் நடந்தவையா, அதனால என் இதயம் உடைக்கப்பட்டது. Und ich jetzt am Suchen bin. அதனாலதான் இப்ப நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். Und als ich so mit ihm geredet habe, அப்ப நான் அவரோட கயற்றொண்டு இருக்கும்போது habe ich realisiert, wow, ein Mensch, der Gott vorbereitet hat. அதான் வாவ், தேவனால ஆயத்தப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறாங்க. Der Vater hat nicht aufgehört zu wirken. பிதா அவருடைய கிரியை குறைந்து போவதில்லை. Ich möchte so auf Entdeckungstour sein, jeden Tag. நானும் ஒவ்வொரு நாளும் ஒரு தேடல நடக்க வேண்டும். Und ihr als Kirche, gemeinsam und einzeln, wo ihr lebt, könnt auf Entdeckungstour sein. நீங்க சபையால தனிப்பட்ட முறையில நீங்க போய் தேடலாம். Und sehen, wo der Vater bereits wirkt. போய் பார்க்கலாம் எங்க எங்கள் பிதா கிரியை செய்கிறார்கள். Damit ihr könnt hergehen und sagen, Vater, hier bin ich, hilf mit. நீங்க அந்த இடத்துல போய் சொல்லலாம், பிதாவே நான் இந்த இடத்துல நிக்கிறேன், நான் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். Genau, das sind so die Gedanken, die ich euch mitgeben will. இதான் என் சிந்தனை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். Ich wünsche uns, dass wir glauben können, dass wer Jesus annimmt, wirklich eine neue Schöpfung ist. நான் வாஞ்சிக்கிறேன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு புதிய மனுஷனா மாற வேண்டும் என்று. Das Alte ist vergangen, Neues ist geworden. பழைய காரியம் முடிந்துவிட்ட, புதிய காரியம் தொடங்கப்பட்டது. Noch nicht alles neu jetzt. எல்லாமே இப்ப புதுப்பிக்கப்படவில்லை. Aber das wird in Zukunft sein. அது வருங்காலத்துல நடக்க வேண்டும். Aber Neues bereits jetzt. In deinem Leben, in meinem Leben. ஆனா புதிய காரியம் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையில் நடக்கப்படும். Wir wünschen uns, dass wir glauben, நான் வாஞ்சிக்கிறேன், நாங்க விசுவாசிக்கிறோம், dass die Gemeinde House of Peace, இந்த சபை House of Peace bedeutet, ihr seid Anwälte von Gottes Liebe in dieser Welt. நீங்க தேவனுடைய நீதிகளா இருக்கிறீங்க. Ihr seid Botschafter an der Stadt von Christus. நீங்க இந்த உலகத்துல நற்செய்திகளா இருக்கிறீங்க. Ihr seid dazu bestimmt, zu segnen. நீங்க மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க. Steht zusammen. நீங்க எல்லாரும் உண்டாருங்க. Lasst nicht eure Einheit kaputt machen. உங்களோட ஐக்கியத்தை உடைக்கிற மாதிரி வந்துமே உள்ளுக்கு விடாதீங்க. Wenn ihr eure Liebe zueinander wird die Welt erkennen, dass ihr Jünger von Jesus Christus seid. உங்கள் ஐக்கியத்தை உங்கள் அன்புக்குள் இருந்த இந்த உலகம் பார்க்கும். நீங்க இயேசுவின் சீஷர்கள். Und lasst uns glauben, நீங்க விசுவாசிங்க, dass Gott uns dazu bestimmt hat, தேவன் எங்களை அழைக்கப்பட்டிருக்கிறார் hier in dieser Welt Gottes Herrlichkeit hineinzuspiegeln. இந்த உலகத்துல தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு, Frucht zu bringen, die bleibt. கனிகளை கொடுக்கறதுக்கு. Jetzt schon. இப்பயே நாங்க கனியை கொடுக்க வளர்க்கிறோம். Das möchte ich euch mitgeben. அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Ich möchte beten für uns alle. நான் எங்களுக்கு எல்லாருக்கும் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். Wenn ihr könnt ihr aufstehen. உங்களால முடிந்தா Oder sitzen bleiben, wie es für euch ist. Ja. இருக்கலாம், உங்களுக்கு எப்படி வசதியா இருக்கும். Jesus Christus. இயேசுஸ், ஏசப்பா, Du bist Gottes Sohn. நீங்கள் தேவனுடைய குமாரனா இருக்கீங்க. Der, wo du am Kreuz gehangen bist und gerufen hast, es ist vollbracht. நீங்க சிலுவையில இருந்து சொன்னீங்க, எல்லாமே முடிந்து விட்டது. Bist du Mensch und Gottes Sohn gleichzeitig sind. நீங்க அந்த இடத்துல மனிதனாம் தேவனுடைய குமாரனாம் ஒரே நேரத்துல இருந்தீங்க. Und du hast den Himmel und die Erde zusammengebracht. நீங்க பரலோகத்தையும் இந்த பூமியும் ஒன்றா சேர்த்தீங்க. Und Jesus, ich danke dir, dass dein Name ausgesprochen ist über der Gemeinde hier. இயேசுஸ், எங்களோட நன்றி செலுத்துறோம். உங்க நாமத்தை இந்த சபை மேல நீங்க பேசினபடியா, Über der House of Peace Gemeinde. இந்த ஹவுஸ் ஆஃப் பீஸ் சபைக்கு Du hast gerufen, es ist vollbracht. நீங்க அழைத்தீங்க, எல்லாமே முடிந்து விட்டது. Und du sagst, ich mache alles neu. நீங்க சொல்றீங்க, எல்லாம் புதுசாக செய்யுங்க. Und so bitte dich, Jesus, dass du reinwirkst in die Gemeinde, in die einzelnen Leben. தேவனே, இந்த கிரியை இந்த
ஒவ்வொரு வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் சபைக்கு நீங்க கிரியை செய்ய வேண்டும். Bitte für Leute unter uns, die enttäuscht oder verletzt sind. இந்த இடத்துல யாராவது கவலையோடு இல்லாட்டி ஒரு எதிர்பார்ப்பு உடைவுகள் இருந்தாலும் Dass du Heiliger Geist da bist und tröstest. நீங்க பரிசுத்தாவே இங்க இருந்து அவையை நீங்க ஆறுதல் படுத்துறீங்களாக. Bitte für Leute unter uns, die irgendwo stolpern an einer Sünde, die sie nicht loskommen. இதுல யாராவது பாவத்துல இருந்தா Und ich spreche in das hinein. Es ist vollbracht. அந்த பாவத்துக்கு நான் எதிராக பேசுறேன். இது எல்லாமே முடிந்து விட்டது. Jesus hat die Sünde besiegt. இயேசு எல்லா பாவத்தையும் முடித்து விட்டார். Und er ist bereit zum Vergeben. அவர் உங்களை மன்னிக்க ரெடியா இருக்கிறார். Und er ist bereit zum Neumachen. அவர் உங்களை புதுப்பிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். Und ich sage dir, das Alte ist vergangen, siehe, Neues ist geworden. நான் உங்களுக்கு சொல்றேன், பழைய காரியம் முடிந்து விட்டது, இந்த புதிய காரியம் ஆரம்பமா இருக்கு. Bitte für Leute unter uns, die Mühe haben, jemandem zu vergeben. நான் சில பேர் இங்க இருப்பீங்க மெட்டாக்களை மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிக்கொண்டு Und so etwas Schweres erlebt haben. நீங்க அவன் நிமித்தம் பெரிய கஷ்டமான காரியங்கள் அனுபவங்கள் பெற்றுக்கொண்டீங்க. Wie der Klaus. அந்த கிளவுஸ் மாதிரி Und gesagt hat, ich bin nicht bereit zum Vergeben. நான் அவரை மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமா இல்லை. Ich möchte da Ihnen sagen, அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், Jesus hat es für dich bereits da. இயேசுஸ் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு முடித்து விட்டார். Er streckt dir die Hand entgegen und vergibt dir deine grosse Sünde. அவர் உங்களுக்கு நேரா கைகளை நோக்கி சொல்கிற உன் பாவங்கள் எல்லாத்தையும் நான் மன்னித்து விட்டேன். Und er gibt dir die Liebe, die du brauchst. அவர் உங்களுக்கு அந்த தேவையான அன்பை உங்களுக்கு மேல கொடுக்குறாரு. Um dieser Person zu vergeben. அங்க அந்த பிள்ளைகளை அந்த காரியங்களை மன்னிக்கிறதுக்கு wo dir so schwere Sachen angetan hat. அது உங்களை காயப்படுத்தின காரியத்துக்காக. Das Alte ist vergangen. பழைய காரியம் முடிந்து விட்டது, Siehe, Neues ist geworden. புதிய காரியம் உருவாக்கப்பட்டது. Und Jesus, ich danke dir für House of Peace. ஏசப்பா, நான் அந்த ஹவுஸ் ஆஃப் பீஸுக்கு நன்றி செலுத்துகிறேன். Dass sie 1 Jahr Jubiläum feiern können, dass wir dort zusammen feiern können. இந்த முதலாவது ஆண்டுக்காக ஒன்றா சேர்ந்து கொண்டாடுறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். Ich danke dir, dass du einen neuen Start möglich gemacht hast. இதை நீங்க புதிய ஆரம்பம் நீங்க உருவாக்கி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். Nach diesen vielen schwierigen Jahren. இந்த கஷ்டப்பட்ட வருஷங்களுக்காக, கஷ்டப்பட்ட காலங்களுக்காக Ich bitte, dass du House of Peace wirklich zu dem machst, was der Name ist. நான் ஜெபிக்கிறேனாப்பா, இந்த ஹவுஸ் ஆஃப் பீஸ் இந்த பேருடைய அர்த்தத்தை சபை மேல வருவதாக. Ort, wo dein Frieden wohnt. அந்த இடத்துல உங்களுக்கு சமாதானம் இருக்க வேண்டும். Shalom. ஷாலோம். Shalom, nicht einfach Abwesenheit von Streit. ஷாலோம், அந்த சமாதானம் நீங்க நிக்காத டைம்ல சமாதானம் இல்லாதபடி Sondern Gegenwart Gottes. தேவனுடைய பிரசன்ஸ்குள்ள Siehe die Hütte Gottes unter den Menschen. இங்க பாருங்க, தேவனுடைய கூடாரத்து இந்த இடத்துல. Ich bin ihr Gott, sie sind mein Volk. நானே உங்க தேவனா இருக்கு, நீங்க ஜனங்களா இருக்கீங்க. Das ist Shalom. அதான் ஷாலோம், சமாதானத்துக்கு அர்த்தம். Gegenwart von Gott. தேவனுடைய பிரசன்ஸ். Genau. Und darum bitte ich, Heiliger Geist, komm und erfüll du die Gemeinde mit deiner Leidenschaft, mit deiner Kraft, mit der herrlichen Gegenwart vom König der Könige. பரிசுத்த ஆவியான நீங்களே நீங்க நிரப்புங்கப்பா. உங்களோட பரிசுத்த ஆவியான வல்லமையாலும் உங்களோட கிரியையினால் நிரப்புங்கப்பா. நீங்களே ராஜாவா இருக்கு. Und ich bitte, dass die Gemeinde eine Ausstrahlung haben. நான் ஜெபிக்கிறேன், இந்த சபை ஒரு வெளிப்படுத்துற சபையா இருக்கணும். Und viele tamilische Leute kann berühren mit der guten Nachricht. கணக்க தமிழாக்களையும் இந்த நற்செய்தியோட துறப்பட வேணும். Aber auch viele Schweizer kann berühren mit der Hoffnung und dem Frieden, den du schenkst. அதே மாதிரி கணக்க சுவிஸ்காரங்க இந்த எதிர்பார்ப்போட அவர் துறப்பட வேணும் என்று. Gib ihnen Mut und Kraft. அவைக்கு பலனும் ஆண்டவரே வல்லமையும் கொடுங்கப்பா. Ihre Berufung zu leben. அவையோட அழைப்பை வாழத்தக்கதா. Die wunderbaren Gaben ihnen zu geben in die Gesellschaft. அவையோட வரங்களை மற்றாக்களுக்கு வெளிப்படுத்தத்தக்கதா, யோசனைப்படத்தக்கதா. Amen. Ich
Ich würde gerne für Pastor Paul und Miro beten. Pastor Paulக்கு Ja, okay. Ich nehme gerne Ehepaar. 2 பேருக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Ich frage meine Frau, die Andrea. Wir haben nicht abgesprochen, aber willst du mit dabei sein für sie beten? என் மனைவியாக கேட்கிறேன். நான் ஜெபம் பண்ண சொல்லி நாங்கள் சேர்ந்து கலைக்கவில்லை, ஆனால் ஜெபிக்க கூப்பிட்டுருக்கிறேன். Ist gut. Jesus, ich danke dir für den Paul und Miro. ஏசப்பா, நான் பவுலுக்கும் நீரோவுக்கான நன்றி செலுத்துகிறேன். Für sie als Ehepaar, wenn wir beten. மனைவியும் வைஃபமா இருக்கிறாங்க, அவைக்கான ஜெபம் பண்ண, குடும்ப வாழ்க்கைக்காக ஜெபம் பண்றேன். Und für das Band von der Liebe, das sie verbindet. அவை அந்த அன்பு எது சேர்த்து வச்சுக்காத அந்த அன்புக்கான ஜெபம் பண்றேன். Halt sie zusammen. அவை நீங்க ஒன்றாவே வைத்துக் கொள்ளுங்கப்பா. In allen schwierigen Situationen. கஷ்டமான நேரங்களை அவங்க அனுபவங்களை அவங்க பெற்றுக்கொள்ளும் போதும், Und in allen wunderschönen Situationen. அதே மாதிரி நல்ல காரியங்களுக்குள்ளேயும் அனுபவத்துக்குள்ளேயும் அப்பா Bewahr ihres Herz, அவை இதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். dass es noch bei dir bleibt. உங்களை உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள். Dass nichts sich trennen von deiner Liebe. ஒன்றுமே ஒரு அன்புல இருந்து பிரிக்காதபடி, dass sie aus dieser engen Beziehung zu dir, இந்த உறவு இன்னும் ஆழமா போகட்டும். du lebendiger Gott, können sein und leben. நீங்க ஜீவனுடைய தேவனா இருக்கீங்க, இந்த ஜீவனோட வச்சிருங்க. Wir sagen ihre Kinder, அவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். dass du deine Hand über sie als ganze Familie hast. ஒரு கைகள் குடும்பம் மேல இருக்கட்டும். Dass du Berufungen auch aussprichst über die Kinder. அவன் இந்த அழைப்புகளை குறித்து பேச வேண்டும் அப்பா. Dass sie in das Bild hineinwachsen, das du für sie vorbereitet hast. இந்த பிள்ளைகளும் அப்பா அந்த ஒரு அழைப்புக்குள்ளேயும் உங்களை அவைக்கா வச்ச நோக்கத்துக்குள்ளேயும் வளரத்தக்கதா. Und wir bitten, dass du sie als Leiter in der House of Peace Gemeinde, இந்த ஹவுஸ் ஆஃப் பீஸுக்கு மேய்ப்பராக வச்சிருக்கிறதுக்காக, als Pastor ஒரு பாஸ்டராகவும் und Pastorenfrau, பாஸ்டரோட மனைவியாகவும் einfach erfüllst mit den Gaben, die sie nötig haben, um die Gemeinde zu leiten. அவை அந்த வரங்களாக நிரப்பி, என்னென்ன தேவை சபையை நடத்துறதுக்குரிய வரங்களாக நிரப்பி. Und auch hier, der Salomo hat gebetet, gib mir ein gehorsames Herz, Herr. அதே போல சாலமோன் ஜெபித்தார், எனக்கு ஒரு கீழ்ப்படிய இதயத்தை தாங்க. Und deine Antwort war, ich schenke dir ein weises Herz. உங்களோட பதிலா இருந்துச்சு, நான் உங்களுடைய ஞானத்துடைய இதயத்தை கொடுக்குறேன். Lass Paul und Miro nicht streben nach Ehre und Erfolg und Richtung. பவுல் நீரோமானே அவை இந்த உலகத்துக்குரிய காரியத்தை போய் ஓடாதபடி, sondern alleine dir zu gefallen, Herr. உங்களுக்காக மட்டும் ஓட, dir gehorsam zu sein. உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு und aus der Abhängigkeit von dir zu leben. உங்களையே நோக்கி பார்த்து வாழ. Jesus, ich danke dir, dass du deine Zusagen, deine Versprechungen wahr machst. ஏசப்பா, நான் நன்றி செலுத்த நீங்க கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்றுறதுக்காக. Dass du immer bei ihnen bist. அவையோடு நீங்க இருக்கிறபடியா. Dass du ihnen die richtigen Worte zu der richtigen Zeit gibst. அவைக்கு தேவையான வார்த்தைகளை தேவையான நேரங்களை கொடுக்கும் போது, dass du sie erfüllst mit deinem Frieden. அது நீங்க உங்களோட சமாதானத்தை அவை நிரப்ப வேண்டும். Dass du ihnen Weisheit gibst. அவைக்கு நீங்க ஞானத்தை கொடுப்பீங்களாக. Und ihnen den richtigen Weg zeigst. நீங்க அவைக்கு சரியான பாதையை காட்டி. Wir loben und preisen dich, du grosser, mächtiger Gott. நாங்க உங்களை ஆராதிக்கும் பெரிய வல்லமை உள்ள தேவனே. Danke, Herr, für das, was du tust. நன்றி அப்பா, நீங்க செய்யற கிரியைக்கா நன்றி. Amen. Amen. Und so möchte ich den Segen sprechen. நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பேச விரும்புகிறேன். Der Herr segne euch und behüte euch. தேவன் உங்களை ஆசீர்வதிச்சு உங்களை பாதுகாத்துக் கொள்வார்.
Der Herr erhebe sein Angesicht auf euch அவர்கிட்ட தேவனான முகம் உங்கள் மேல இருக்கிறதாக und sei euch gnädig. அவங்க மேல கிருபையா இருந்து Der Herr erhebe sein Angesicht über euch அவர்கிட்ட முகம் உங்கள் மேல வைத்து und schenke euch seinen Frieden. அவர் உங்களுக்கு அவர்கிட்ட சமாதானத்தையும் Shalom. ஷாலோம் Amen. ஆமென். ஆண்டவரே, இந்த ஒரு ஆண்டு ஆண்டவரே இருந்து இவரோடு நடத்தி ஆண்டவரே, வரங்கள் வல்லமையினால தேவன் நிரப்பி ஆண்டவரே அப்பா, இந்த புதிய ஆண்டிலேயும் தேவன் நீங்க நடத்த வேணும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனுடைய கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே அப்பா, இந்த மந்தையில மேய்க்கத்தக்கனது ஆண்டவரே, உடைய பலமும் ஞானமும் கிருபையும் மகனுக்கு கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சமாதானத்தின் சபை ஆண்டவரே, இந்த தேசம் பூரா இந்த ஆண்டு பெறகத்தக்கனதாய் ஆண்டவரே, தேசங்கள் அறிந்து கொள்ளத்தக்கனதாய் உடைய வரங்கள் வல்லமையினாலே ஆண்டவரே அனல் மூட்டி ஆண்டவரே, இந்த மகன் ஆண்டவரே இந்த சபையை நடத்தத்தக்க உடைய ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த மந்தையில மேய்த்த ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தை கொண்டு போய் சேர்க்க ஆண்டவரே, உடைய கரம் மகனோடு கூட இருந்து உடைய கரம் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.